ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி காரசாரமாக சிக்கன் பெப்பர் தொக்கு பண்ண போகிறேன் அக்கா. 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு சொன்னேன். போன் இல்லாமல் தான் அவங்க சொன்னேன். என் ஹஸ்பண்ட் 1-2 போன் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கின்னு எல்லாம் எடுத்துட்டா இதுக்கு பேர் ஸ்பெஷல் சிக்கன். அது 1/2 kg வாங்க சொன்னேன். அதுக்கு அக்கா இன்றைக்கி என்னெல்லாம் மசாலா போடுறேன்னு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கேர்டு தயிர், 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன். இது நல்லா காரசாரமாக இருக்கும் தொக்கு. இது வந்து தனியாத்தூள் இது 1 ஸ்பூன். எல்லாம் மீடியம் ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய ஸ்பூன் கிடையாது. இது வந்து சிக்கன் மசாலா. அக்கா ரதியக்கா அடுப்படியில் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். இது வந்து 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இப்போது சால்ட்டு போட போகிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அப்புறமா நம்ம எவ்வளோ தேவையோ அப்போ வதக்கும் போது போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் தேவையாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அக்காவுக்கு இப்போ தான் ஃபீவர் விட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து ஃப்ளூ வருதான். அதனால் ஒரு 4 டேஸ் கண்டினியூவாக இருந்துச்சு. ரொம்ப கால் கையெல்லாம் ரொம்ப குடைச்சல், ரொம்ப வலி. இப்போ தான் விட்டுருக்கு. கொஞ்சம் காரசாரமாக வாங்கிட்டு சாப்பிடும் போல் இருந்தோடனே நான் சிக்கன் வாங்கி பெப்பர் தொக்கு பண்ணலான்னு அக்கா வச்சுருக்கிறேன். இது நல்லா பரட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா பரட்டியாச்சு. இது 15 மினிட் ஊறட்டும் நல்லா. வாங்க இப்போ பெப்பர் சிக்கன் தொக்கு செய்ய நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஒரு வடை செட்டில் அக்கா பாருங்கள் 1 குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். அதில் எங்களுக்கு இந்த கறி மசாலா பட்டைலாம் அதிகமாக பிடிக்காது எங்கள் வீட்டில், என் ஹஸ்பண்டுக்குலாம். அதனால் அக்கா எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு பட்டை தான் ஒரு சின்னதாக 2-3 எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கிராம்பு. இது டக்குன்னு வெடிக்கிறதுக்குள்ளே ஆனியனை போட்டுடணும். ஆனியன் பாருங்கள் அக்கா எவ்வளோ எடுத்துருக்கேன். 4 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் 4, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை. நீங்கள் ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணணும், மெலிசாக கீத்தா எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆக மொத்தம் சீக்கிரமாக வதங்கணும். அந்த அளவில் நம்ம சமையல் சீக்கிரமாக முடிக்கணும் தானே நினைப்போம். அப்போது மெலிசாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆனியன் தேவைனாலும் நீங்கள் தொக்கு அதிகமான நைட் வச்சு நம்ம இட்லி தோசை சாப்பிட்ணுன்னா இன்னும் ஒரு 2 ஆனியன் கூட நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஆனியனை வதங்குறதுக்கு அக்கா ஏற்கனவே அதில் ஒரு மீடியம் ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தூள் உப்பு போட்டு பரட்டி இருக்கிறோம் சிக்கனுக்கு. இது கொஞ்சமாக கல் உப்பு போடு. ஒரு மீடியம் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க கல் உப்பு கணக்கு. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கும், அதனால் நல்லா வதங்கட்டும். ஆனியன் தடவை வதங்கினா போதும்பா. அக்கா ஹை ஸ்பீடு வச்சுட்டு கையெடுக்காமல் வதக்கிருக்கேன், சீக்கிரமாக வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த பெப்பர் போட்டு தொக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு சளிக்கு பண்ணும்போது தக்காளி ரொம்ப குறைச்சிடுவேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நறுக்கிருக்கேன். இது சும்மா போடணும், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான். இல்லைன்னா தக்காளி போடாமலே செஞ்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சளியெல்லாம் போகும் அப்படின்னு அக்காவுக்கு ஒரு ஐடியா. இது நல்லா வதங்கும். இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ தான் நம்ம மெயினான ஐட்டமே சேர்க்க போகிறோம். பெப்பர் பாருங்கள், வீட்டில் அக்கா பொடி பண்ணி வச்சது 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். இது வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாமே வீட்டில் அக்கா பொடி பண்ணி வச்சது, வெளியே அக்கா வாங்கவே மாட்டேன். இது வந்து 1/4 ஸ்பூனு சோம்புத்தூள். அவ்வளோதான், போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டிக்கலாம். காரம் எவ்வளோ தேவைப்படுதோ நம்மளுக்கு. நம்ம மிளகாத்தூளோட பெப்பர் போடுங்க. இந்த ஃபீவர் டைமில் நம்ம நிறைய டேப்லெட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கிறதுனால வயிறு புண்ணாயிருக்கும். பெப்பர் வந்து வயிறு அவ்வளோ புண்ணாக்காது. மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு பெப்பர்லேயே எல்லாம் செஞ்சு, இந்த எக்கு எல்லாமே பெப்பரில் செஞ்சு சாப்பிடுங்க, வயிறு புண்ணாகாது. இது கொஞ்சம் நல்லா வதங்கி. இப்போ அக்கா அந்த பரட்டி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுருதேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில், ரதியக்கா மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குன்னா தனி மிளகாத்தூள் போடாமல் தனியாக பெப்பர் போட்டே செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லது வேறப்பா. இது லேசாக இந்த வடை செட்டில் ஒரு 1/4 கிளாஸ் வாட்டர் ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிடணும். இந்த 1/4 கிளாஸ் வாட்ரு எதுக்குன்னா, எப்போவுமே நம்மளுக்கு நான்வெஜ்ஜு நல்லா வெந்துடணும். எங்கள் வீட்டில் அப்படி தான், நான்வெஜ்ஜு வேகாமலாம் கொடுக்கவே மாட்டேன். இது நல்லா வெந்துடணும். நம்ம இப்போது நல்லா கிளறி கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். அக்கா 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருப்பேன். நம்ம என்னத்தை தான் நான்வெஜ்ஜு ரொம்ப பிரியர்களாக இருந்தாலும் இந்த பச்சையாக இருக்கும் போதே டேஸ்ட்டு பார்க்க பிடிக்காது. இதை நல்லா மூடி வச்சுருவோம். கொதித்து வேகும்போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரம் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். இப்போ அக்கா ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடுறேன். நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பரட்டி கொடுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. அக்கா இப்போ ஒரு தடவை பரட்டி தான் விட்டுருக்குறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த கடலை மாவு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கலாம். அக்கா ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன்ல, எங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி ஆயில் நிறையா சேர்க்கலை. அதனால் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து சால்ட்டு பார்த்துக்கலாம். சால்ட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். சூப்பராக கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வயிறெல்லாம் புண்ணாகி போச்சு, ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்டு. அதனால் அக்கா கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸில் தொட்டு சாப்பிட. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இனிமேல் மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறம் பரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். சிக்கன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த இருக்குல்ல, அந்த பீஸை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கட் ஆகுது பாருங்கள். அப்போ சீக்கிரமாக வெந்துடும் சிக்கனு. ஆனால் நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் நல்லா மசாலா வெந்து எண்ணெய் கூடி வரும். எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இந்த பாருங்கள். கட் ஆகுதா? அக்கா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். அப்போ சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு விட்ருங்க. சிம்மில் வச்சுட்டேன் அக்கா. நல்லா பரட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் அக்கா. கிளறி விட்டுட்டு தான் இருந்தேன். இங்கே பாருங்கள், ஆயில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். அக்கா ரொம்ப கம்மியாக, எங்களுக்கு இப்போ தான் ஃபீவர்லாம் விட்டதுனால அக்கா ரொம்ப கம்மியாக தான் ஆயில் விட்டுருக்குறேன். நீங்கள் கொஞ்சமாக கறிவேப்பிலை லாஸ்ட்டில் தூவிட்டோம்னா கொஞ்சம் அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு 2 பரட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வாசனை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. இந்த ஃபீவர் அப்போ சாப்பிட்றதுக்கு இந்த காரமாக பெப்பர் சிக்கன் தொக்கு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு வாய்க்கு இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெப்பரை போட்டு இந்த சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சளி எல்லாம் கூட வெளியே வந்துடும்பா. தேங்க்யூ. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.